உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு போயிடுறாங்க. அவங்க திரும்ப வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுயமரியாதையோட அழகா பதில் அளிக்கிற விதமா செந்தமிழ் சீனி அவர்கள் திரும்ப வந்து விடாதே அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். என்றைக்காவது உனக்கு தோன்றினால் கூட திரும்ப வந்து விடாதே. இப்போது நான் முழுவதுமாக காய்ந்து இலைகள் உதிர்ந்து அங்கும் இங்குமாக கிடைத்த அன்பை வைத்துக்கொண்டு துளிர்த்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் பிடுங்கி நட்டால் உயிர் பிழைக்காமல் கூட போவேன். அமுதமாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் சலிப்படையும். அப்போது உனக்கு திரும்பி விடலாம் என்று கூட தோன்றலாம். உன் வேரை காப்பாற்றும் சக்தியும் எனக்கு இல்லை. மறுபடியும் என் மண்ணை இழக்கும் வலுவும் எனக்கு இல்லை. உன் கவனத்திற்கு, நீ விட்டு செல்லும் போது சொன்ன அதே குறைகளுடன் தான் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை காலமெனும் சதிகாரன் நம்மை நேருக்கு நேர் நிறுத்தினால் அப்போது கூட ஸ்பரிசம் தொட்டு கை குலுக்க வேண்டாம். புன்னகை ஒன்றே போதுமானது. நீ எப்படியாவது வருவது முக்கியம் அல்ல, நீ எப்படியாவது வாழ்வதுதான் எனக்கு முக்கியம். இதுல ஒரு அக்கறையும் கலந்திருக்கு. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா எனக்கு போதும், பட் அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்ற விதமா இதுல எவ்வளவு அழகா ஒரு சுயமரியாதை கலந்து ரெஸ்பாண்ட் பண்ற விதமா இந்த கவிதை இருக்குல்ல. இத செந்தமிழ் சீனி எனும் கவிஞர் தான் எழுதியிருக்காரு. உங்களுக்கு கவிதைகள் பிடிக்கும் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவரை டேக் பண்றேன்.